ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே வீணத விவித பூத விராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் ஷெமுஷி பக்தி ரூபா. மங்கள ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை போன உபன்யாசத்துல அனுபவித்தோம். அர்த்தத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி மங்கள ஸ்லோகம் என்பது எதற்காக செய்யப்பட வேண்டும் என்றதுக்கு பதிலையும் பார்த்தோம். எதற்காக மங்கள ஸ்லோகம் செய்யப்பட வேண்டும்? மங்களாச்சார யுக்தானாம் நித்யம் பிரயதாத்மனா ஜபதாம் ஜுஹ்வதாம் செய்வ வினிபாத்தோ ந வித்யதே என்று ஒரு ஸ்மிருதி வச்சனம் இருக்கு. இது என்ன சொல்றது? ஜபத்தை பண்றவனுக்கோ ஹோமத்தை பண்றவனுக்கோ எப்பொழுதுமே மனசை கட்டுப்பாட்டிலே வைத்தவனுக்கோ, அதே போல மங்களாச்சரணம் மங்களமான காரியம் செய்கிறவனுக்கோ வினிபாதகா கீழே விழுதல் வீழ்ச்சி என்பது கிடையாது என்று இந்த ஸ்மிருதி வச்சனமானது சொல்றது. ஆக கிரந்தத்தை செய்யும் பொழுது இந்த கிரந்தமானது லோகம் முழுக்க பரவணும், நழுவி போகக்கூடாது. அப்படின்றதுக்காக ஆரம்பத்திலே மங்களமான காரியம் என்ன என்றால் இஷ்ட தேவதையை வணங்குதல். அந்த வணக்கமானது காய்கமாகவும் இருக்கலாம். ஒரு கிரந்தத்தை செய்யறதுக்கு முன்னாடி நான் சந்நிதிக்கு போனேன், எம்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரந்தத்தை ஆரம்பிக்கலாம். எம்பெருமானார் இங்க என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய இஷ்ட தேவதையான திருவேங்கடமுடையான வணங்கி இந்த கிரந்தத்தை தொடங்குறார். அப்பதான் நமக்கு சந்தேகம் வரும், அது என்னது அது கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு கிரந்தம் நல்லா பரவணும் அப்படின்றதுக்காக ஒரு அர்ச்சனையா? மங்கள ஸ்லோகம் பண்ணணும், அது எதுக்காகனா கிரந்தம் பரவணுமா? இதுக்கெல்லாம் போய் நம்மளாம் ஸ்ரீ வைஷ்ணவனாச்சு, நமக்குன்னு என்ன ஒண்ணு இருக்கு, நம்ம போய் ஏதாவது இந்த மாதிரிலாம் பண்ணுவோமா? கிரந்தம் ஒண்ணு பரவணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு செயல ஈடுபடுவோமா அப்படின்னா, இது எல்லாமே கைங்கரியத்துலதான் அடக்கம். இந்த கிரந்தம் பரவினா என்ன ஆக போறது? எம்பெருமானுடைய பெருமை லோகத்துல பரவ போறது. ஆக சேஷியினுடைய பெருமையானது லோகத்துல பரவ வேண்டும் என்பதற்காக அந்த சேஷி இடத்துல பிரார்த்திக்கிறது ஒரு குற்றமே கிடையாது. தொன்று தொட்டு ஆச்சாரியால இதான் செஞ்சுட்டு வர எம்பெருமானார் அதான் செய்யறாரு. இங்க அகில புவனம் அப்படின்ற இடத்துலயும் மங்களாச்சரணம் எதுக்காக பண்றாருன்னா, எம்பெருமான பிரதிபாதிக்கக்கூடிய இந்த கிரந்தமானது லோகமடைய பரவ வேண்டும் அப்படின்றதுக்காக மங்களாச்சரணம் பண்ணினார். மங்கள ஸ்லோகம் செய்வதற்கு இந்த கிரந்தமானது லோகத்துல பரவ வேண்டும் அப்படின்றது அது ஒன்றுமே காரணம் கிடையாது, ஒன்று மட்டுமே காரணம் கிடையாது. மற்றொரு பயணம் இருக்கு மங்கள ஸ்லோகம் பண்றதுனால. என்ன ஆறுதுன்னா, ஆசிஹி வஸ்து நிர்தேசகா அப்படின்னு சொல்லுவார்கள். ஆசிஹி அப்படின்னா வேண்டுதல், இந்த மாதிரி ஒண்ணு நடக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதல் இருக்கு, அதுவும் மங்கள ஸ்லோகத்துல வெளிப்படும். அதே போல வஸ்து நிர்தேசகா, இந்த கிரந்தத்துல மேற்கொண்டு என்ன சொல்லப்பட போறது அப்படின்றத சங்கிரகமாக இந்த மங்கள ஸ்லோகத்திலே தெரிவிக்க வாய்ப்பு இருக்கு. அதான் எம்பெருமானாரும் பண்ணிருக்க. இது எதற்காக வேண்டும் என்றால், இப்ப நமக்கு தெரியறது ஸ்ரீபாஷ்யம் யாரை பத்தி, ஸ்ரீமன் நாராயணனை பத்தி, விசிஷ்டாத்வைதத்தை பத்தி அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த காலத்துல யாராவது நம்ம பாரத தேசத்துல எவ்வளவோ சித்தாந்தங்கள் எவ்வளவோ மதங்கள்லாம் இருக்கு. இப்போ வெளியில இருந்து ஒருத்தன் வரான் அப்படின்னா இதெல்லாம் நடந்தது தானே. வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ் எவ்வளவு பேரோ இந்தியன் பிலாசபி நான் படிக்க போறேன் அப்படின்னு எவ்வளவு பேரும் இடிந்தார்கள் இதுல. அப்ப வரவனுக்கு கிரந்தத்தை எடுக்கிறான்னா இந்த கிரந்தத்தை எதை பத்தி அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னா மூடி வச்சுட்டு போயிடுவான். தேவையான விஷயம் அப்படின்னா தான் மேல படிக்க போறான். ஆகினா இந்த கிரந்தமானது எதை கொண்டு இருக்கு, கண்டென்ட்ஸ் என்ன அப்படின்னு ஒரு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, அதுவும் இந்த மங்கள ஸ்லோகத்துல காண கிடைக்கும். எப்படி? நம்ம சித்தாந்தத்தினுடைய சாராம்சம் என்ன என்றால், அத்வைத மதத்துல இந்த லோகம் இருக்கே இதெல்லாம் மித்யா, பிரம்மம் ஒன்று மட்டுமே சத்தியம், மற்றது எல்லாமே ஒரு கற்பனை தான் அப்படின்றது அந்த மதம் எவ்வளவு புரியுமோ தெரியல. புரியலாலும் பரவாயில்ல, விட்டுடலாம் அந்த மதத்தை. இந்த லோகம் ஒரு கற்பனை அப்படின்றதுதான் அத்வைத மதம். நம்ம சித்தாந்தம் அப்படி கிடையாது. பாக்குறது எல்லாமே உண்மை, பாக்குறது எல்லாமே என்ன அச்சித்து தான் முதல்ல இருந்து பாக்குறது. நாம் அப்படின்றது சித்து, இருவரையும் நியமிக்க கூடியவன். போக்தா போகியம் பிரேரிதாரஞ்ச மத்வா என்று உபனிஷத் சொல்றது. இப்போ போக்தான்னு ஒருத்தன் இருக்கா, அனுபவிக்கிற நாம் ஜீவாத்மா. போகியம் கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உலகம். பிரேரிதா என்று நம்மை நியமிக்க கூடியவன் ஒருத்தன் இருக்கான். ஆக தத்துவத்திரயம், சித்து அச்சித்து ஈஸ்வரன் அப்படின்ற தத்துவத்திரயம் இருக்கு.
அத சொல்லக்கூடியதுதான் இந்த சம்பிரதாயம், அதை பத்தின கிரந்தம் தான் இது அப்படின்னு உடையவர் ஸ்பஷ்டமா எம்பெருமானார் என்ன பண்ணார்? அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலே என்று, அதே போல பிராத்த ரக்ஷைக தீட்சே என்றுலாம் சொல்லி அந்த லோகத்தை படைக்கிறான் ஒருத்தன். லோகமானது எப்படிப்பட்டது? கண்ணால காணக்கூடிய இந்த பொருள், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மா, இவ படைப்புனாலே அதான் ஜீவாத்மாவை ஒரு உடல்ல புகுத்துறதுதான் படைப்பே. அதை செய்யக்கூடியவன் லீலையாக செய்கிறவன் ஒருத்தன் இருக்கான் என்று சொல்லி, அதற்கு பிறகு அவர்களை ரட்சிக்கிறதுலே அவனுக்கு தீட்சை பெற்றிருக்கிறான், ஆகையினால மோட்சத்தை கொடுப்பான் ஒருவன் எம்பெருமான் இருக்கின்றான் அப்படின்னு இவ்வளவு சொல்லி, அப்ப சித்து வேற அச்சித்து வேற. சித்த வந்து அச்சித்துக்குள்ள புகுத்த வச்சிருக்கான் எம்பெருமான் கர்மத்தினால. அந்த எம்பெருமான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த சித்தை வந்து அச்சித்துல இருந்து விடுபடுத்தி விடுவான், விடுவிச்சிடுவான். ஆகையினால சித்து அச்சித்து ஈஸ்வரன் தனித்தனியா தத்துவம் இருக்கு அப்படின்னு தன்னுடைய மதத்தை சங்கேபமா சொன்னார் என்றும் இந்த மங்கள ஸ்லோகத்துக்கு ஒரு பயன் இருக்கு. இதற்கு மேல ஆக இந்த அகில புவன் அப்படின்ற ஸ்லோகத்தை பார்த்து படிக்கிறவனே தெரிஞ்சுப்பான், இது வந்து அத்வைத்த மதம் கிடையாது, ஜெயின மதமோ இல்லாட்டி பௌத்த மதமா கிடையாது, இது வந்து விசிஷ்டாத்வைத்த மதம், வைதிகமான மதம் இது அப்படின்னு உள்ள வருவாங்க. அது ஒரு பயன் இருக்கு மங்கள ஸ்லோகத்துல. மற்றொன்று, இந்த சரி மதம் என்னன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த ஸ்ரீபாஷ்யம் அப்படின்ற கிரந்தம் மேல போறது இல்லையா, இந்த கிரந்தத்துல ஸ்பெசிபிக்கா பொதுவான தெரிஞ்சு போயிடுது, இது வந்து வைஷ்ணவ மதம். இது ஸ்ரீனிவாசன் வேற இருக்கே, அப்போ வைஷ்ணவ மதம் இது, ஸ்ரீனிவாசன் பெருமானை பத்தி சொல்லக்கூடியது வைஷ்ணவ மதம், விசிஷ்டாத்வைத மதம் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. மேற்கொண்டு இந்த கிரந்தத்துல ஸ்பெசிபிக்கா என்ன இருக்கு அப்படின்றதையும் இந்த அகில புவன பங்காதிரியிலே வினத விவித பூத பிராத்த ரக்ஷைக தீட்சே அப்படின்னு 2 பதத்தினால உடையவர் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சங்கிரகத்தையே காட்டுறார். அது எப்படி காட்டுறார் என்று பாக்குறதுக்கு அதுக்கு உறுப்பாக, அதுக்கு தேவையாக என்ன பண்ணணும்னா, முதல்ல ஸ்ரீபாஷ்யம் எதை காட்டுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் ஸ்ரீபாஷ்யத்துல இருக்கக்கூடிய அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்துல சங்கிரகமாக எம்பெருமானார் காட்டுறார் என்று சொல்ல முடியும். ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அமைப்பு என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீபாஷ்யம்ன்றது என்னன்னு பார்த்தோம், அதுவே எம்பெருமானார் பண்ணின வியாக்கியானம். எதற்கு? வேதாந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் அப்படின்னு பார்த்தோம். வேதாந்த சூத்திரம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, வேதாந்த சூத்திரங்கள் வந்து வேதவியாசர் பண்ணினது 545 சொச்ச சூத்திரங்கள் கொண்டது வேதாந்த சூத்திரம், பிரம்மசூத்திரம் என்றது. அந்த வேதவியாசர் வந்து 4 அத்தியாயமாக பிரிச்சிருக்க. 4 அத்தியாயம். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் பல அதிகரணங்கள் இருக்கு. அதிகரணம்னா சூத்திரத்தினுடைய ஒரு கூட்டம். ஆக சூத்திரங்கள் இருக்கும், அதனுடைய கூட்டம். சில சூத்திரங்கள் சேர்ந்து அதிகரணமாகும், சில அதிகரணங்கள் சேர்ந்து அத்தியாயமாகும். 4 அத்தியாயங்கள் இருக்கு. மேல அதிகரணங்கள் சேர்ந்த அத்தியாயம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் அப்படின்னா, 4 அத்தியாயங்கள் பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் கூட பாதங்கள் அப்படின்னு இருக்கும். அந்த கன்ஃபியூஷனுக்கு இப்ப போக வேண்டாம். இப்போ வெறும் 4 அத்தியாயங்கள் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். அப்போ வேதாந்த சூத்திரத்தை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, 4ஆ பிரிக்கணும், 4 அத்தியாயங்களாக பிரிக்கணும். ஸ்ரீபாஷ்யத்தில் 4 அத்தியாயங்கள் இருக்க போறது. வியாக்கியானம் தானே, 4 அத்தியாயம் இருக்க போறது ஸ்ரீபாஷ்யத்துல. இந்த 4 அத்தியாயத்தை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, 2 2 அப்படின்னு பிரிக்கணும். 2 கொண்டதுக்கு த்விகம் அப்படின்னு பெயர். த்விகம் அப்படின்னா இரட்டையை கொண்டது, அந்த பகுதிக்கு வந்து த்விகம் அப்படின்னு பெயர். அப்ப 4ல வந்து எவ்வளவு ரெட்டை இருக்கும்? 2 ரெட்டை இருக்கும். அப்ப 2 த்விகம் இருக்கு. பிரம்மசூத்திரத்தை 4 அத்தியாயம் அப்படின்னு பிரிச்சுட்டு 2 த்விகம் அப்படின்னு பிரிக்கணும். இந்த 2 த்விகம் இருக்கு, அதுக்கு என்ன பெயர்னா, ஒண்ணு வந்து விஷய த்விகம், மற்றொன்று விஷயி த்விகம். ஆக பிரம்மசூத்திரம் 4 அத்தியாயங்களாக பிரிக்கணும். 4ல வந்து முதல் 2 இருக்குல்ல, 2 அத்தியாயம், அது வந்து பூர்வ த்விகம். கடைசி 2 3 4 அந்த அத்தியாயம் இருக்குல்ல, அது வந்து உத்தர த்விகம். இந்த பூர்வ த்விகத்துக்கு என்ன பெயர்? விஷய த்விகம். உத்தர த்விகத்துக்கு என்ன பெயர்? விஷயி த்விகம். விஷயம்னா நம்ம எதை பத்தி அறியறோமோ அது விஷயம். எதிரில குடம் இருக்கு அப்படின்னா குடம் தான் விஷயமாக போறது. நம்மளுடைய அறிவு இருக்கு இல்லையா, அது விஷயி. அந்த அறிவுக்கு விஷயின்னு பேரு. அறியப்படுற பொருளுக்கு விஷயம் அப்படின்னு பெயர். முதல் த்விகம் என்ன பார்த்தோம்? விஷய த்விகம் அப்படின்னு பார்த்தோமா? அப்ப நம்ம எதை பத்தி அறியறோமோ அதை பத்தின த்விகம், அதுதான் விஷய த்விகம். எதை பத்தி அறிய போறோம்? பிரம்மசூத்திரத்துல பிரம்மத்தை பத்தி தான் அறிய போறோம். உலகத்திற்கெல்லாம் காரணமாக பகவானை, பிரம்மத்தை அறிய போறோம். அவன் தான் விஷயமாக இருக்கான். முதல் த்விகத்துல காரணமான விஷயம் அது பேசப்படுறது. 2வது நம்ம பார்த்தோம் விஷயி த்விகம்னு பார்த்தோம் இல்லையா. விஷயினா என்ன? ஞானம். ஞானம்ன்றது பல்வேறுபடும். ஞானம்ன்றது இப்ப வந்து நம்மளுடைய பக்தி இருக்கு இல்லையா, அதுவே ஒரு ஞானம் தான். அப்போ முதல் த்விகத்தில் விஷய த்விகம் எம்பெருமானை பத்தி பார்த்தாச்சு. உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய பகவானை பார்த்தாச்சு. அந்த பகவானை அடையணுமே,
எப்படி அடையலாம் அப்படின்னா ஞானம் தான் வழி. ஞானத்தை கொண்டுதான் எம்பெருமான் அடைய முடியும். அது எப்படிப்பட்ட ஞானம்? பக்தியான வடிவத்தை அடைந்த ஞானம். ஆகையினால பக்தி ஞானம் எல்லாம் உண்டுதான் அப்படின்னு பார்த்தாச்சு இல்லையா? ஏன்னா எம்பெருமானை பத்தி அறியறோம், அதுல அன்பை சேர்க்கணும். அப்ப அன்பு கூர்ந்த ஞானம் இருக்கு இல்லையா, அதுதான் பக்தி. அப்ப ஞானம் தான் உபாயம் தெரிஞ்சு போயிருது. பகவான் அடையணும்னா ஞானம் தான் வேண்டி இருக்கு அப்படின்னு. ஞானம்னா என்னன்னு பார்த்தோம், விஷயி. விஷயம்ன்றது அறியப்படுற பொருள், விஷயினா அறிவே. ஆக எம்பெருமானை அடைவதற்கு உபாயம் என்னன்னா பக்தி ஆகிற அறிவு அப்படின்னு ஒன்னா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, பக்தியை பண்ணிட்டு அப்புறம் என்ன ஆக போறது? திருநாட்டுக்கு போறோம். திருநாட்டுக்கு போயிட்டு பலன் என்ன? பகவானை பற்றின அனுபவம். இந்த அனுபவம்ன்றது இருக்கே, இதுவும் ஒரு விதமான ஞானம் தான். சுகம் அப்படின்னாலே சம்பிரதாயத்துல என்ன என்றால், எதிரில இருக்கக்கூடிய பொருள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம். அந்த எதிரில இருக்கக்கூடிய பொருள் எனக்கு வேண்டியது அப்படின்னு தெரிஞ்சின்றோமே என்றால் அதுவேதான் சுகம், அதுவேதான் அனுபவம். ஆக வேண்டியதை பற்றின ஞானம் இருக்கே, அதுவேதான் சுகம். அப்ப என்ன ஆயிடுறது? இதுவும் ஒரு ஞானம், இதுவும் ஒரு விஷயி அப்படின்னு ஆயிடுறது. ஞானம்னாலே விஷயி அப்படின்னு பார்க்கணும். ஆக மறுபடியும் சொல்றேன், இந்த 4 அத்தியாயத்தை 2 பிரிச்சுக்கணும். முதல் த்விகம் இருக்கு இல்லையா, த்விகம்னாலே 2 கூட்டம். 2 அத்தியாயத்தை சேர்த்தா த்விகம் ஆயிடும். 1, 2 அந்த 2 அத்தியாயத்தை சேர்த்தா பூர்வத்விகம். அது எது? விஷயத்விகம். விஷயத்தை பற்றி, ஜெகத் காரணம் அப்படின்ற அந்த பிரம்மத்தை பற்றி இருக்கக்கூடியது, அது பூர்வத்விகம். உத்தரத்விகம் என்ன ஆறுது? இப்போ விஷயித்விகம் அப்படின்னு பார்த்தோம். விஷயினாலே ஞானம். அந்த உத்தரத்விகத்துல இங்கேயும் 2 அத்தியாயம் இருக்கு இல்லையா, 3, 4. 3வது அத்தியாயம் 4வது அத்தியாயம் சேர்த்தாதானே உத்தரத்விகம். அப்ப 3வது அத்தியாயத்துல ஒரு ஞானம் பேசப்படுறது. என்ன ஞானம்? பக்தி ஆகிற ஞானம். எம்பெருமானை அடைவதற்கு உபாயமாக இருக்கக்கூடிய பக்தி என்கிற ஞானம். அந்த விஷயி இருக்கே, ஏன்னா ஞானம்னா என்ன, விஷயின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த விஷய், அந்த ஞானத்தை பத்தி பேசுறது 3வது அத்தியாயம். அதுக்கு சாதன அத்தியாயம் அப்படின்னு பேர். ஏன்னா சாதனத்தை சொல்றது இல்லையா, பகவான் அடையறதுக்கு உபாயம் என்ன, உபாயம், சாதனம், மீன்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாம் ஒரே அர்த்தங்கள் தான். 3வது அத்தியாயம் சாதனத்தை பத்தி சொல்றது, விஷயி ஞானத்தை, பக்தி ஆகிற ஞானத்தை பத்தி சொல்றது. 4வது அத்தியாயம் என்ன பண்றது? பக்திய பண்ணிட்டு திருநாட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண போறோம்? எம்பெருமான அனுபவிக்க போறோம். மறுபடியும் அதுவும் ஒரு ஞானம் தான். எம்பெருமான எனக்கு வேண்டியவன் எதிர நிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோமே, அதுவே சுகமா தான் இருக்க போறது. ஆகையினால் அதுவும் ஒரு ஞானம், விஷயி. அது எது அந்த அத்தியாயத்துல பேசப்படுறது? 4வது அத்தியாயத்துல பேசப்படுறது. அந்த அத்தியாயத்துக்கு பலாத்தியாயம், பலம் தானே, அனுபவம் தானே பலன். அந்த அனுபவமே ஒரு ஞானம், விஷயி. ஆகையினால 4வது அத்தியாயத்துல பலம் பேசப்பட்டது, அந்த அத்தியாயத்துக்கு பலாத்தியாயா என்று பெயர். ஆக 3 சாதன அத்தியாயம், 4வது பலாத்தியாயம், 2த்தையும் சேர்த்தோம்னா விஷயித்விகம். ஆக விஷயத்விகம், விஷயித்விகம். இப்ப இந்த விஷயித்விகத்தை பத்தி 3, 4 என்ன அத்தியாயம் பேர் அப்படின்றத சொல்லிட்டேன். 3வது அத்தியாயத்துக்கு பேர் என்ன? சாதன அத்தியாயம் என்று பெயர். பக்தி தான சாதனம். 4வது அத்தியாயம் பலாத்தியாயம், அனுபவம் தான பலம். ஆகையினால அந்த அத்தியாயத்தினுடைய பேரை பார்த்தாச்சு. முதல் 2 அத்தியாயத்தை சேர்த்தா விஷயத்விகம் அப்படின்னு பார்த்தோம். ஆனா அதனுடைய பேர் இது வரைக்கும் சொல்லல. முதல் அத்தியாயத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா சமன்வய அத்தியாயம் என்று பெயர். அதாவது உபனிஷத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் எம்பெருமானிடத்திலே பொருந்தும். எம்பெருமான் தான் ஜெகத்காரணம், சித்தை காட்டிலும் அச்சித்தை காட்டிலும் வேறுபட்டிருக்கின்ற பகவான், அந்த பிரம்மம், அதுதான் ஜெகத்காரணம் என்று சொல்லக்கூடியதுதான் முதல் அத்தியாயம், சமன்வய அத்தியாயம். 2வது அத்தியாயம் என்னன்னா அதே விஷயத்துல தான். ஏன்னா விஷயத்விகம் தானே பார்த்தோம். இப்ப விஷயத்தை பற்றி இருக்கணும். எந்த விஷயத்தை பற்றி? ஜெகத்காரணம் ஆகிற விஷயத்தை பற்றி. இந்த அத்தியாயத்துல என்ன பண்றதுன்னா, முன்னாடி சொல்லப்பட்டது எம்பெருமான் தான் உலகுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு, அதுல ஒரு விரோதம் வருது. எப்படி பகவான் படைப்பான்? அவன் அவாப்த சமஸ்த காமனாச்சு. அவனுக்கு செய்ய வேண்டியதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எவன் ஒரு செயலை செய்வான்? அந்த செயல்னால எனக்கு ஒரு பலன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் ஒரு செயலை செய்ய போறான். எம்பெருமானும் அவாப்த சமஸ்த காமன். அவன் எதுக்காக ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு கேள்வி வர, இதான் விரோதம். அவன் படைக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு தேவை கிடையாது அப்படின்னு ஒரு கேள்வி வர, கிடையாது, அந்த எம்பெருமான் படைப்பான், படைக்கிறதுக்கு பிரயோஜனம் வேண்டாம், அவன் விளையாட்டாக படைப்பான் என்று இந்த அவிரோத அத்தியாயம், 2வது அத்தியாயம் இருக்கு இல்லையா, அதுல இந்த விரோதத்தை போக்குற. எம்பெருமான் படைக்க மாட்டான் அப்படின்னு ஒரு கேள்வி வர, படைப்பான் அப்படின்னு விரோதத்தை போக்குற. அது பதில் என்ன? லீலையாக பண்ணுவான், விளையாட்டாக பண்றதுனால ஒரு குறையும் கிடையாது அப்படின்னு. ஆக மறுபடியும் பார்ப்போம் ஸ்ரீபாஷ்யத்துல என்னெல்லாம் இருக்கு. ஸ்ரீபாஷ்யத்தை 4 பிடிக்கணும், 4 அத்தியாயங்களாக பிரிக்கணும். முதல் அத்தியாயத்துக்கு என்ன பெயர்? சமன்வய அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்லப்படுறது? உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாம் ஜகத்துக்கு காரணம் அப்படின்றத சொல்றது.
இந்த ஜகத்துக்கு காரணம் என்ன? நானும் நீங்களும் கிடையாது. நம்ம எல்லாரும் காட்டிலும் வேறுபட்ட பிரம்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப சித்த காட்டிலும் அச்சித்த காட்டிலும் வேறுபட்டது ஒண்ணு இருக்கு. அதுதான் ஜகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றதுதான் முதல் அத்தியாயம், சமன்வய அத்தியாயம். ரெண்டாவது அத்தியாயம் என்ன பண்றதுன்னா, அந்த பிரம்மமானது படைக்குமான, அது அவாப்த சமஸ்த காமமாச்சு, எல்லாவற்றையும் பெற்றதா இருக்கிறதாச்சு, அதையும் படைக்க போறது அப்படின்னு கேள்வி வர அவிரோத அத்தியாயம், விரோதம் கிடையாதுன்னு சொல்ற அத்தியாயம். அது அந்த பிரம்மமானது படைக்கும், லீலையாக விளையாட்டாக படைக்கிறபடினால இது படைத்தல் அப்படின்ற தொழிலானது கூடும் அப்படின்னு விரோதத்தை போக்குற அத்தியாயம் ரெண்டாவது அவிரோத அத்தியாயம். மூன்றாவது அத்தியாயம் சாதன அத்தியாயம். சரி, பிரம்மம் இவ்வளவு உயர்ந்ததுன்னு தெரிஞ்சு போயிடுது, என்ன பண்ணணும், அந்த பிரம்மத்தை அடையணும்னு இருக்கே, என்ன பண்ணணும் அப்படின்னா பக்தி ஆகிற சாதனத்தை பண்ணு. பக்தின்றது ஒரு ஞானம் தான், அன்பு கூர்ந்த ஞானம். இந்த மூணாவது அத்தியாயம் சாதன அத்தியாயம், ஞானத்தை பத்தி தான் சொல்றது, விஷயி ஒரு விஷயியான ஞானத்தை பத்தி தான் சொல்றது. ஆக சாதன அத்தியாயம் முடிஞ்சு போயிடுது. சரி, பக்தியை பண்ணியாச்சு, எம்பெருமான் அடைஞ்சாச்சு, என்ன பண்ண போறோம் அப்படின்னா இனிமேல மேலும் மேலும் அனுபவம் தான். அனுபவமும் ஒரு விதமான ஞானம், அதுதான் பலன். நாலாவது அத்தியாயம் பலாத்தியாயம் அப்படின்னு தானே பார்த்தோம். அப்ப என்ன பலத்தை சொல்றது? அனுபவம் அப்படின்ற பலத்தை சொல்றது. இந்த அனுபவமும் ஒரு விதமான ஞானம் தான், ஆணுகூலியன ஞானம். இது எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஞானம் இருக்கு இல்லையா, இதுவேதான் அனுபவம் என்று ஆகும். ஆக சமன்வயாத்தியாயம், அடுத்தது அவிரோதாத்தியாயம், அடுத்தது சாதனாத்தியாயம், அடுத்தது பலாத்தியாயம் அப்படின்னு இருக்கு. இதுல சமன்வயாத்தியாயம் அவிரோதாத்தியாயம் 1, 2 இருக்கு இல்லையா, அது சேர்த்தா என்ன ஆறுது? விஷயத்விகம் அப்படின்னு ஆறுது. 3 என்னது? சாதனாத்தியாயம். 4 பலாத்தியாயம். அதை சேர்த்தோம்னா விஷயித்விகம்னு ஆறுது. ஏன் விஷயித்விகம்னு ஆறுது? விஷயினா ஞானம், சாதனம் பக்தி அதுவும் ஞானம், பலம் என்ன? பகவத் அனுபவம் அதுவும் ஞானம் தான். ஆகையினால அது ரெண்டுமே விஷயி ஆறுதுனால அதை விஷயித்விகம் அப்படின்னு சேர்த்தாச்சு. இதுதான் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அமைப்பு. சரி, அப்ப இந்த அமைப்புல இருக்கக்கூடிய அர்த்தத்தை உடையவர் எப்படி, எம்பெருமானார் எப்படி அகில புவனம் அப்படின்ற அந்த 2 பதத்தினால காட்டுறார் என்றால், அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே அப்படின்னு முதல் பதம் இருக்கா, எல்லா உலகத்துக்கும் அதனுடைய காரணமாய், அதை நிலைபெறுத்துவனாய், அதை அழிக்கக்கூடியவனாய் அப்படின்னு இதுவரையில என்ன சொன்னார்? முதல் அத்தியாயத்தினுடைய அர்த்தத்தை சொல்லிட்டார். உலகத்தை எல்லாம் ஜன்மாத்யஸ்ய யதஹா அப்படின்னு வேதவியாசரே சொல்றார். உலகம் யாரால் படைக்கப்படுகின்றதோ, எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத் பிரயந்தி அபிசம் விஷந்தி என்று எத்தை லயமாக அடைகின்றதோ எல்லாமே அதுதான் அந்த பிரம்மம் என்று உபனிஷத் சொன்ன அர்த்தத்தை அப்படியே எங்க எம்பெருமானார் என்ன பண்ணிட்டாருன்னா, உலகத்துக்கு எல்லாம் காரண பொருளாய், ஸ்திதி காரணமாய், அதே போல லயத்துக்கும் காரணமாய் இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால சமன்வய அத்தியாயம், எல்லாமே பிரம்மம் தான் அப்படின்னு சொன்ன அந்த அத்தியாயம், அதனுடைய சுருக்கம் எம்பெருமானார் இங்க காட்டிட்டார். அதுக்கு அடுத்தது என்ன பதம் வந்தது? அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே இருந்தது இல்லையா, லீலா அப்படின்ற பதத்தை போட்டார். இதை எல்லாவற்றையும் விளையாட்டாக கொண்டவன் அப்படின்னார். இந்த ஒரு சொல்லால் என்ன பண்ணார் எம்பெருமானார்? அவிரோத அத்தியாயத்தை அப்படியே சுருக்கிட்டார். ஏன்? 2வது அத்தியாயத்துல என்ன கேள்வி வந்தது? அவாப்த சமஸ்த காமமான பிரம்மமானது படைக்குமா, பண்ணி என்ன பண்ண போறது, ஒரு செயல்னால அதுக்கு என்ன பயன் அப்படின்னு தானே கேள்வி வந்தது. என்ன பதிலாக இருந்தது? விளையாட்டாக பண்ணும், விளையாட்டுக்கு என்ன பயன் இருக்கு, விளையாட்டே பயன் தானே அப்படின்னு பதில். அந்த பதில தான் எம்பெருமானார் இங்க என்ன பண்ணாரு? லீலா அப்படின்னு ஒரு பதத்தை வச்சுட்டு அந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை அப்படியே காட்டிட்டார். இந்த முதல் பதம் இருக்கு, அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே அப்படின்றது கம்பராமாயணத்தினுடைய முதல் செய்யுள் என்ன? உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இந்த அர்த்தம் எல்லாம் இந்த ராமாயணத்தினுடைய முதல் செய்யுள்ல இருக்கு. உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும், எல்லாவற்றையும் உண்டாக்குகிறானே அந்த தொழில் என்ன, அதே போல நிலைபெறுத்தலும், நிலைபெறுத்தனானே, படைச்சா மட்டும் போதாது, உடனே அழிஞ்சு பெருத்தினா அதனுடைய நிலை பெருத்தணும், அது நிலையானது பெருத்தப்பட்டிருக்கணும், மேல போகணும், நிலைத்து இருக்கணும். அந்த ஸ்திதி காரணம் அதுவும் எம்பெருமான் தான் இருக்கான். அதே போல நீக்கணும், கடைசியில எல்லாத்தையும் நீக்கி விட்டுடுறான், அழிச்சிடுறான். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும், இதெல்லாம் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார். இதை எல்லாவற்றையும் நீங்களா ஒரு நாளும் எம்பெருமான் இந்த விளையாட்டை விடவே மாட்டான். அதுவும் எப்படிப்பட்ட விளையாட்டு? ஏன்னா நீங்கள் அப்படின்னா விட்டு போறதுன்னு அர்த்தம். நீங்களா நீங்காத என்றைக்குமே எம்பெருமான் இந்த படைப்பு தொழில், இந்த லீலை இருக்கு, இதை விடவே மாட்டான். அந்த லீலை எப்படிப்பட்ட லீலையா இருக்கு? அழகிலா விளையாட்டு. அழகுன்னா அளவுன்னு அர்த்தம். அழகிலா அளவில்லாத விளையாட்டு.
நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே என்று அவர்தான் எங்களுக்கு தஞ்சம் என்று கம்மநாட்டாழ்வார் முதல் செய்யுளிலே இந்த கடவுள் வாழ்த்து செய்யுளிலே இந்த மாதிரி சொல்றார். ஆக அந்த அர்த்தம் தான் அப்படியே இங்க வந்திருக்கு. அகில புவனேந்திர பங்காதிலே என்று இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் நம்ம? முதல் அத்தியாயம் 2வது அத்தியாயம் சேர்த்தா விஷயத்விகம் அப்படின்னு ஆச்சு இல்லையா? அது சமன்வய அத்தியாயம், அவிரோத அத்தியாயம் ரெண்டுத்துடைய சுருக்கத்தை எம்பெருமானார் எப்படி பண்ணிட்டார்? இந்த ஒரு பதத்துல வச்சுட்டார் அப்படின்றது பார்த்தோம். இப்ப என்ன மிச்சப்பட்டிருக்கு? விஷயித்விகம். விஷயித்விகத்துல என்ன 2 அத்தியாயம்? சாதனாத்தியாயம், பலாத்தியாயம். எது சாதனம்? எம்பெருமான் அடையறதுக்கு எது உபாயம்? ஸ்ரீபாஷ்யத்துல சம்பிரதாயத்துல இருக்கட்டும், கத்தியத்திரயத்துல வேற அர்த்தம் இருக்கட்டும், ஸ்ரீபாஷ்யத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான உபாயம் எது? பக்தி. அந்த ஞானம் இருக்கு இல்லையா, அன்பு கூர்ந்த ஞானம், அதுதான் சாதனம். அது சொல்றதுதான் 3வது அத்தியாயம். 4வது அத்தியாயம் என்ன பண்றது? எம்பெருமானுடைய அனுபவம் இருக்கே, அதுதான் பலம் அப்படின்னு 4வது அத்தியாயம் பலாத்தியாயம் அது சொல்லிச்சு. அடுத்த பதம் என்ன பண்ணார் உடையவர் இங்க மங்கள ஸ்லோகத்துல? ஜன்மஸ்தேம பங்காதிலே வினத விவித பூத விராத ரக்ஷைக தீட்சை அப்படின்னு போட்டார். தன்னிடத்திலே வணங்கின வினத்த விவித பூத விராத ரக்ஷைக தீட்சை, தன்னிடத்திலே வணங்கினவர்களுடைய விராத ரக்ஷைக தீட்சை, அவர்களை ரட்சிக்கிறதே தனக்கு தீட்சையாக ஒரு சங்கல்பம், திருடமான சங்கல்பத்தை எடுத்துட்டு இருக்கான் எம்பெருமான், அவர்களை ரட்சித்தே தீருவேன் என்று. 2 பதம் இங்க இருக்கு, வினத்த அதே போல ரக்ஷா அப்படின்னு இருக்கு. வினத்தர்கள்னா வணங்கினவர்கள், வணக்கம் தானே பக்தி. வணக்குடை தவ நெறி வழி நின்று புறநெறி களை கட்டு அப்படின்னு 10 அடியவருக்கு எளிவன் ஆழ்வார் சாதிக்கிறார். வனக்குடை தவ நெறி அப்படின்றார். சாருவே தவ நெறிக்கு தாமோதரன் தாள்கள்னு கடைசியில சொல்ல போறார். தவ நெறி, வனக்குடை தவ நெறி என்று இந்த பக்தி யோகத்தை சொல்றார். வணக்கம் கொண்டது மன்மனாபவ மத் பக்தா மத்யாஜி மான் நமஸ்குரு அப்படின்னு எம்பெருமான் சொல்றான். நமஸ்காரத்தை கொண்டது இந்த பக்தி யோகமானது. ஆகையினால வணக்கம் இருக்கே வீணத்தகா அப்படின்னா வணங்கினவர்கள், அதுவே பக்தி யோகத்தை தான் காட்டுறது. ஆகையினால பக்தி யோகமான சாதனம். இந்த வீணத்தை அப்படின்ற பதத்தினாலேயே பக்தி யோகத்தை தெரிவிக்கக்கூடிய 3வது அத்தியாயத்தை அப்படியே சுருக்கிட்டார், சாதனா அத்தியாயத்தை சுருக்கிட்டார். அதுக்கப்புறம் அந்த வினத்தர்களை வணங்கினவர்களை எம்பெருமான் என்ன பண்றான்? ரக்ஷைக தீட்சை என்று அவர்களை ரட்சிக்கின்றான் அப்படின்னு இருந்தது. ரட்சிக்கிறதுனா என்னது? அனிஷ்டத்தை போக்கி இஷ்டத்தை கொடுக்கிறது. எது இஷ்டம்? முக்தர்க்கும் நித்தியர்க்கும் இஷ்டம் என்ன? கைங்கரிய பிராப்தி தான் அவர்களுக்கு இஷ்டம் என்று ரகசிய கிரந்தங்கள் எல்லாம் சொல்லப்படுறது. அப்போ தன்னை கொடுக்கிறது, தன்னுடைய அனுபவத்தை கொடுக்கிறது தான். அப்ப ரட்சணம்னாலே சம்சாரத்தை போக்கி தன்னுடைய அனுபவத்தை கொடுக்கிறது. அப்ப தன்னுடைய அனுபவம் அப்படின்றது வந்துடுது இல்லையா? அந்த அனுபவம் தானே பலம். அந்த பலம் தானே பேசக்கூடியது 4வது அத்தியாயம் பலாத்தியாயம். ஆக அந்த ரக்ஷா அப்படின்ற ஒரு பதத்தினால 4வது அத்தியாயத்தை அப்படியே சுருக்கிட்டார் எம்பெருமானார். ஆக இந்த மங்கள ஸ்லோகம் பண்ணாரே எதுக்காக பண்ணினார்? கிரந்தமானது லோகம் பூரா பரவி பகவானுடைய பிரபாவத்தை லோகம் அடங்கலும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட மங்கள ஸ்லோகம் பண்ணினார் அப்படின்னு ஒரு பதில். மற்றொன்னு என்ன அப்படின்னா, இந்த சம்பிரதாயமானது சித்து அச்சித்து ஈஸ்வரன் அப்படின்ற 3 தத்துவத்தை பேசக்கூடிய சம்பிரதாயம் என்று மற்ற சம்பிரதாயங்களை காட்டிலும் வேறுபடுத்தி காட்டினார் தன்னுடைய சம்பிரதாயத்தை இந்த முதல் ஸ்லோகம் மூலமாக என்று 2வது பதில். 3வது என்னவென்றால், ஸ்ரீபாஷ்யம் ஆகிற இந்த கிரந்தத்தினுடைய அர்த்தம் இருக்கு, இது எல்லாவற்றையும் அப்படியே 2 பதத்தினாலேயே, முழு ஸ்லோகத்தினால கூட இல்ல, வெறும் 2 பதத்தினாலேயே சுருக்கிட்டார் எம்பெருமானார். எப்படி சுருக்கினார்? ஸ்ரீபாஷ்யமானது 4 அத்தியாயத்தை கொண்டது. முதல் அத்தியாயம் சமன்வய அத்தியாயம், அதாவது எல்லா வேத வாக்கியங்களும் உபனிஷத் வாக்கியங்களும் எம்பெருமானிடத்திலே சமன்வயம் கொள்ளும், பொருந்தும். எம்பெருமானையே தான் சித்தையும் அச்சித்தையும் காட்டிலும் இலட்சணமாக வேறுபட்டிருக்கின்ற அந்த பகவானையே தான் ஜகத்துக்கெல்லாம் காரணம் என்று எல்லா வேதாந்த வாக்கியங்களும் கூறுவன என்று அந்த சமன்வய அத்தியாயம் முதல் அத்தியாயம் தெரிவித்தது. 2வது அத்தியாயம் என்ன பண்ணிச்சுன்னா அவிரோத அத்தியாயம் என்ன பண்ணிச்சு? அது எப்படி எம்பெருமான் பகவான் எப்படி காரணமாக ஆக முடியும்? ஆப்த சமஸ்த காமன் ஏன் படைக்க போறான் அப்படின்னு கேள்வி வர, அவன் படைப்பான், விளையாட்டாக படைப்பான், இதனால அவனுக்கு ஒரு பயன் அப்படின்னு கிடையாது, இதுவே பயன். விளையாட்டுன்றது அதான, விளையாட்டு என்ன பயன் யாரும் கேட்க மாட்டா, விளையாட்டே தான் பயன். ஆகையினால படைத்த எம்பெருமானுக்கு என்ன ஆக போறது அப்படின்னு கேள்வி கிடையாது. படைக்கிறதே எம்பெருமானுக்கு ஒரு விளையாட்டு, அதுவே பயன் அப்படின்றதுதான் அவிரோத அத்தியாயத்தினுடைய சாரம். 3வது சாதன அத்தியாயம். அப்பேற்பட்ட எம்பெருமானை எப்படி அடைவது என்றால் பக்தி ஆகிற உபாயத்தை கொண்டு எம்பெருமானை அடைவது, அது சாதன உபாயம். 4வது அடைந்த பிறகு என்ன ஏற்படும்? அனுபவம், பலம் தான் என்ன அப்படி, அனுபவம் தான் பலம் என்று அந்த பலத்தை தெரிவிக்கக்கூடியது 4வது அத்தியாயம் பலாத்தியாயம். இந்த 4 அத்தியாயத்தையும் எப்படி பிரிக்கணும்? முதல் 2 சேர்த்து விஷயத்விகம், 3-4 அடுத்த 2 அத்தியாயத்தை சேர்த்து விஷயித்விகம் அப்படின்னு பிரிக்கணும். விஷயம்னா அறியப்படுவது விஷயம்,
விஷயின அறிவிற்கே அதுதான் விஷயி. ஆக இந்த அகில புவன அப்படின்ற இடத்துல என்ன பண்ணாருன்னா முதல் பதத்தை கொண்டு விஷயத்விகம் இருக்கு இல்லையா, எம்பெருமான் தான் ஜகத்துக்கெல்லாம் காரணம், அதுல ஒரு குறையும் கிடையாது அப்படின்ற அர்த்தத்தை அகில புவன ஜென்மஸ்தியம பங்காதி அப்படின்னு எம்பெருமான் தான் எல்லாத்தையும் படைக்கிறான்னு சொல்லிட்டு அதையும் லீலேன்னு சொல்றதுனால விளையாட்டாக படைக்கிறான், ஒரு குறையும் கிடையாது அப்படின்னு சொல்லி முதல் தீபத்தினுடைய அர்த்தத்தை அங்க சங்கரணம் பண்ணிட்டார். அடுத்த தீபம் அது என்ன சொல்றது, சாதனத்தையும் பலத்தையும் சொல்றது. எம்பெருமான என்ன பண்ணார், வினத்த அப்படின்னு ஒரு பதத்தை போட்டார். வணங்கினவர்கள், வணக்கம் அப்படின்றதுதான் சாதனமே. சாதனம்னா கருவி, அதை கொண்டுதான் நம்ம மோட்சத்துக்கு போக போறோம். பக்தி அப்படின்றதுதான் சாதனம், வணக்கம் தான் பக்தி. ஆகினால வினத்த அப்படின்னு போட்டதுனாலேயே சாதன அத்தியாயத்தை சுருக்கிட்டார். அதே போல ரக்ஷா அப்படின்னு சொன்னதுனாலேயே எம்பெருமான் ரட்சிப்பான், இஷ்டத்தை கொடுப்பான், அனிஷ்டத்தை தொலைத்து இஷ்டத்தை கொடுப்பான். இஷ்டம் என்னது தன்னுடைய அனுபவம் அப்படின்னு பலத்தையும் சொன்னார் எம்பெருமானார். ஆக இந்த வினத்த ரக்ஷா அப்படின்னு 2 பதத்தினால மூன்றாவது 4வது அத்தியாயங்கள், அதாவது உத்தரத்விகம் விஷயித்விகம் இருக்கு இல்லையா, சாதனாத்தியாயம் பலாத்தியாயம் அத்தையும் சுருக்கினார் என்று பார்த்தோம். ஆக இவ்வாறாக மங்கள ஸ்லோகம் வரைக்கும் வந்தாச்சு. இப்ப ஸ்ரீபாஷ்யம்னா என்ன அப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீபாஷ்யத்துக்குள்ள இந்த மாதிரி 4 அத்தியாயங்கள் இருக்கு, ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் என்ன கருத்து அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கும். இதற்கு மேல் ஒவ்வொரு அத்தியாயத்துக்குள்ள பாதங்கள் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு. பாதங்களுக்குள்ள அதிகரணங்கள், அதிகரணங்களுக்குள்ளதான் சூத்திரங்கள் அப்படின்றதுதான் இந்த அமைப்பு இருக்கு. ஆக இதுவரையிலும் அத்தியாயம் என்ன அப்படின்றத பார்த்திருக்கோம். இதற்கு மேல் நம்ம பாதத்தை பத்தி பார்க்கிறோமோ அதிகரணத்தை பத்தி பார்க்கிறோமோ இப்படின்றது மேல் உபன்யாசங்கள் அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.